Welcome to the another new session along with the technical champion Sabrina along with us. ஸோ நம்ம சபரினா சப்செட் ஆஃப் கொஷின்ஸை நமக்கு அமைச்சிருக்காங்க. அந்த கொஷின்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம we will decide. சில விஷயங்கள் பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் 32. 32, sir. Yes. A Pelton wheel is ideally suited for high head and low discharge, sir. ஆமா, தலைன்னு கூப்பிடுவோம். பெல்டான தலைன்னு கூப்பிடுவோம். அது ஐ8னா லோ டிஸ்சார்ஜ். அடுத்தது 33, sir. 33. A hydraulic turbine develops 1000 kilowatt power for a head of 40 meter. If the head is reduced to 20 meter, the power developed is என்ன வரும்? இப்ப நம்ம எப்படி இது எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா, 40 மீட்டர்ன்றது 20 மீட்டர் ஆயிருக்கு. 40 20 எத்தனை மடங்கு குறைஞ்சிருக்கு? 2 மடங்கு குறைஞ்சிருக்கு சார். இப்போ 500 வருது. 2 மடங்கு குறைஞ்சிருக்குன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். P is proportional to h root h. எஸ் சார். அப்ப h வந்து 2 மடங்கு குறைஞ்சிருக்குன்னா h/2. அங்க ரூட்டுக்குள்ள போட்டீங்கன்னா அது ஒரு h/2 போட்டா √2. அப்ப 2√2 டைம்ஸ் குறையணும். 1000 வந்து 2√2 டைம்ஸ் குறையணும். 1000 2ஆல அடிச்சா என்ன வரும்? 500/√2. மேலையும் கீழே √2ஆல பெருக்குனா என்ன வரும்? 500√2/2 வரும். சரியா? மல்டிப்ளை பை √2 on numerator and denominator. இப்ப என்ன வரும்? 500√2/2. அப்ப 250√2. that is the answer. 250√2னா √2க்கு 1.414. கண்டிப்பா 250√2னா 500 வராது. சரியா? 252 டைம்ஸ் தான் 500 வரும். அப்ப 177 வராது. ஏன்னா ஆல்ரெடி 250 இருக்கு. அப்ப ஆன்சர் இஸ் 354. எஸ் சார். 354. எப்படி நம்ம அப்ரோச் பண்ண சொல்லுங்க பாப்போம். ஜஸ்ட் ரீகால். Power வந்து directly proportional to head, sir. So power is directly proportional to root h sir. So அதனால வந்து power is proportional to h power 3/2. Yes sir. ஃபார்முலா பார்த்தே சொல்லலாம். ஒன்றும் கிடையாது. பிட் அடிக்கூடாதுன்னு எதுவும் இது இல்லை. இட் இஸ் அ டிஸ்கஷன் தான். நோட்ஸை பார்த்து அழகா சொல்லலாம். பவர் இஸ் ப்ரொபோஷனல் டு ரூட் ஹெச் இல்லை, நம்ம சொல்லலை. n தான் ப்ரொபோஷனல் டு ரூட் ஹெச், q தான் ப்ரொபோஷனல் டு ரூட் ஹெச். ஆனா பவர் ப்ரொபோஷனல் டு h power 3/2 sir. h power 3/2 or h root h sir. h root h. அப்ப when h is replaced by h/2, we can get h/root h 2√2 னு வரும். Yes sir. So our value is 1000 kilowatt power. அப்ப power will be reduced by 2√2னா 1000/2√2 போட்டா நமக்கு we can get 354 கிடைக்கும். இப்போ நான் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்கும்போது சொல்றது வந்து கிளாரிட்டி பக்காவா இருக்கணும். அப்போதான் வந்து குட். சரியா? ஸோ அதனால வந்து அது ரொம்ப ரொம்ப எசென்சியல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்த கேள்வி. In a Pelton wheel, the bucket peripheral speed is 10 meter per second. The water jet velocity is 25 meter per second. And volumetric flow rate of jet is 0.1 meter cube by second. If the deflection angle is 120 degree and the flow is ideal, the power developed is. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா வரணும். சரியா? கேட்ட என்ன கேட்டிருக்காங்க? பவர் டெவலப்ட் கேக்குறாங்க சார். ஸோ பவர் ஃபார்முலா ஒரு ஃபார்முலா படிச்சு வச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா? ஒமேகா QH. ஒமேகா QH. ஆனா இந்த ஃபார்முலா கொஞ்சம் மாறுபட்ட ஃபார்முலா. ஒமேகா QH கிடையாது. இங்க வந்து ரோ Q
delta VW into U. எழுதிங்க பவர் ஈக்குவல் டு பெல்டான் டர்பைன்ல பவருக்கான ஃபார்முலா rho Q into delta VW into U. Delta VW na VW1 plus VW2. Delta VW. Okay. Yes, sir. எழுதிட்டீங்களா ஃபார்முலா? Yes, sir. rho Q na என்ன? சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுரா மாதிரி டென்சிட்டியும் டிஸ்சார்ஜும் சேர்ந்தா என்ன? எப்படி என்னன்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரோட யூனிட் கியூவோட யூனிட் போட்டு ஃபைனலா என்ன யூனிட் வருதுன்னு பாருங்க. அது மூலமா கண்டுபிடிக்கலாம். யூனிட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தன் யாருன்றத இன்ஜினியரா எப்படி கண்டுபிடிக்கணும்னா யூனிட் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ரோவோட யூனிட் என்ன? kg per meter cube, sir. ஓகே. கியூவோட யூனிட் என்ன? வால்யூம் பை டைம். Yes, sir. Meter cube by second, sir. அப்ப அடிதடி kg per second, sir. kg per second எதோட யூனிட்? m dot equal to m by t. m dot னா யாரு? Mass flow rate. அவ்வளவுதான். ரோ கியூக்கு பதிலா ஃபார்முலா அதே பவர் ஃபார்முலால m dot into VW1 plus VW2 into U கூட போட்டுக்கலாம். சரியா? பெல்டான் டர்பைனுக்கு பவர் கேட்டாங்கன்னா m dot into delta VW into U ன்னு போடலாம். இல்லாட்டி rho Q into delta VW1 into U ன்னு போடலாம். சரி, இப்ப m dot into delta VW அப்படின்னா என்ன? m dot into VW1 plus VW2 னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா m டாட்டும் VW1ம் VW2ம் சேர்ந்தா அந்த வேரியபிள் பேரு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் F suffix T. அப்ப பவருக்கு மூணாவது ஃபார்முலா F suffix T into U. Okay, sir. நோட் பண்ணிட்டீங்களா? பவருக்கான மூணு ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். ரெண்டு வேரியபிள் சொல்லணும்னா என்ன பண்ணணும்? பவருக்கு பவர் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் into blade velocity. U na blade velocity. சரியா? மூணா சொன்னோம்னா m dot delta VW into U. சரியா? Yes, sir. நாலாவது ஃபார்முலா rho Q into delta VW into U. மூணு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா? Yes, sir. Okay, that may be fine. சரி, இப்ப இதுல சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? தெரிஞ்சுக்கிட்ட அத்தனை பவருக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா U வந்து given the ப்ராப்ளம், ஆனால் பிரச்சனை கிடையாது. 10 மீட்டர் per செகண்ட் கொடுத்துட்டாங்க. blade velocity equal to கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்க? வாட்டர் ஜெட் வெலாசிட்டி 25 மீட்டர் per செகண்ட். பக்கெட் பெரிபரல் ஸ்பீட் தான் 10. சரியா? யூன்றது பக்கெட் பெரிபரல் ஸ்பீடு. ஜெட் வெலாசிட்டி 25 கொடுத்துருக்காங்க. ஜெட் வெலாசிட்டி 25னா VR1 கண்டுபிடிக்கணும்னா VR1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
VR1 கண்டுபிடிக்கணும்னா V1 ரிலேட்டிவ் வெலாசிட்டி இந்த ஃபார்முலா நோட் பண்ணணும். VR1 ஈக்குவல் டு V1 மைனஸ் U1. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அப்ப V1 என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்துல? ஜெட் வெலாசிட்டி 25 மீட்டர் per செகண்ட். ஓகே, எஸ் சார். அப்ப V1 மைனஸ் U1 போட்டா VR1 கிடைக்கும். 25 மைனஸ் 10 போட்டா 15 15 சார். அதான் VR1 அப்படின்றது. அப்புறம் கேள்வியில ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கானுங்க. ஃப்ளோ இஸ் ஐடியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அர்த்தம் லோ ஐடியலா இருந்தா சேஞ்ச் வித் டைம் நடக்காது. ஃப்ளோ ஐடியலா இருந்தா நோட் பண்ணிக்கங்க. ஃப்ளோ இஸ் ஐடியல்னா என்னன்னா நோ ஃப்ரிக்ஷன் அர்த்தம். நோ ஃப்ரிக்ஷன். ஃப்ளோ ஐடியல்னா நோ ஃப்ரிக்ஷன். நோட் பண்ணிக்கங்க. ஃப்ளோ இஸ் ஐடியல் அப்படின்னா நோ ஃப்ரிக்ஷன். ஃப்ளோ ஐடியல்னா நோ ஃப்ரிக்ஷன். நோ ஃப்ரிக்ஷன் நமக்கு என்ன அர்த்தம் புரியுது அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி VR1 ஈக்குவல் டு VR2. VR1 ஈக்குவல் டு VR. VR2. சரியா? ஸோ VR1 ஈக்குவல் டு VR2 அப்படின்னா அப்போ அதுவும் 15 வந்துடும். அடுத்தது VW1 வந்து பார்த்தேன்னா தட் இஸ் ஈக்குவல் டு V1. நோட் பண்ணிங்க. VW1 ஈக்குவல் டு V1. VW2 ஈக்குவல் டு VR2 cos phi minus U2. Cos pi minus U. VR2 cos phi minus U2. Yes sir. VW2. சரியா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு பவர் கண்டுபிடிச்சலாம் 22.5 கிலோவாட். Okay sir. கேள்வியில இருந்து வாட் ஆர் த லேர்னிங்ஸ் டேக் அவே என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கத்துக்கிட்டீங்க? இது என்ன ரிலவெண்டான ப்ராப்ளம்? Pelton wheel sir. பெல்டான் வீல். இல்ல பக்கெட் ஸ்பீடுன்றது என்னது? Bucket speed U. V1 sir. பக்கெட் ஸ்பீட்னா U. பக்கெட் U. ஸ்பீட் அப்படின்னா U. இப்போ U என்ன கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜெட் வெலாசிட்டி தான் V1. வாட்டர் ஜெட் வெலாசிட்டி வந்து V1. V1 என்ன கொடுத்துருக்காங்க? 25 sir. அடுத்தது வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க. வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.1 sir. 0.1 மீட்டர் கியூப் per செகண்ட். ஜெட் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 120 degree. ஃப்ளோ பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? Ideal. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து Q வந்து இங்க தேவையில்லாத விஷயம். அப்போ இது வந்து வாட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மாஸ் ஃப்ளோ ரேட்ல போடலாம். மாஸ் ஃப்ளோ ரேட்ல போட்டோம்னா m டாட் இன்ட்டு U அப்படின்னு போட்டா கூட அப்போ வாட்டரோட டென்சிட்டி வந்து 1000 இன்ட்டு 0.1 போட்டோன்னா 100 கிடைக்கும். அது ரோ கியூ. U தெரியும், VW மட்டும் தெரியணும். சரியா? ரோ கியூ VW மட்டும் தெரியணும். ஸோ VW1 ஈக்குவல் டு V1. அப்போ அங்கே பிரச்சனையே கிடையாது. நமக்கு எங்க பிரச்சனை வருது? VW2 ஈக்குவல் டு VR2 cos phi minus U2. ஸோ VR2ன்றது that is equal to VR1. ஏன் VR2 equal to V1 VR1? Ideal flow நால. அப்ப VW2 equal to VR1 cos phi minus U. U1 ஆனாலும் U2 ஆனாலும் சேம் தான். ஸோ வந்து VR1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா VR1 நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா VR1 equal to V1 minus U. சரியா? VR1 equal to V1 minus U. அப்ப V1 25 minus 10 15 cos 120 minus 10 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? VW2 கிடைக்கும். சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, Yes sir. அடுத்த கேள்வி வாசி. 35வது கேள்வி. The purpose of surge tank in a pipeline is to சர்ஜ் டேங்க் அப்படின்னாலே வந்து என்னன்னா இட் ரிலீவ் த பிரஷர் due to water hammer. டியூ டு வாட்டர் ஹேமர். சர்ஜ் அப்படின்னாலே வந்து ரிலீவ் பிரஷர்.
ரிலீவ் ப்ரெஷர் டியூ டு வாட்டர் ஹேமர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? சர்ஜ் டேங்க்னா ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். இட் இஸ் அ ரிசர்வாயர். சர்ஜ் டேங்க் வந்து என்ன எப்படி இருக்கும்? ரிசர்வாயர். ரிசர்வாயர்னு அர்த்தம் தொட்டி. Water தொட்டி. டேங்க் அவ்வளவுதான். Surge tank is a reservoir fitted on the penstock. எங்க ஸ்டாக் எங்க ஃபிட் பண்றாங்க? Penstock. penstock near the Okay, turbine. sir. அந்த penstock எங்க இருக்கும்னா டர்பைனுக்கு பக்கத்துல இருக்கும். near the turbine to receive the rejected water. to receive the rejected water when the pipeline is suddenly closed by the governing mechanism. when the pipeline is suddenly closed by the governing mechanism. ஒரு கவர்னிங் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுது? பைப்பை க்ளோஸ் பண்ணுது. கவர்னிங் மெக்கானிசம் என்ன பண்ணுது? பைப்பை க்ளோஸ் பண்ணும் சார். பைப்பை க்ளோஸ் பண்ணா வாட்டர் ரிஜெக்ட் ஆகும். பைப்பை க்ளோஸ் பண்ண என்ன ஆகுது? வாட்டர் ரிஜெக்ட் ஆயிடும் சார். அந்த ரிஜெக்ட் ஆன வாட்டரை வாங்கி வைக்கிறதுக்கு யூஸ் ஆன டேங்க் தான் சர்ஜ் டேங்க். சர்ஜ் டேங்க். அப்படி வாங்கி வைக்கிறனால என்ன ஆகுதுன்னா இட் ரிலீவ் த ப்ரெஷர் டியூ டு த வாட்டர் ஹேமர். வாட்டர் வந்து வேகமா மோதுது இல்லையா, அதுக்கு பேர் தான் வாட்டர் ஹேமர். வாட்டர் வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ற, இங்க ஓப்பன் போயிட்டே இருக்கு, போயிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணா என்ன ஆகும்? வேகமா வந்து மோதும். ஆமா, வேகமா தண்ணி வந்து மோதும் இல்லையா, அந்த வேகமா தண்ணி வந்து மோதுற பினாமினாக்கு பேரு வாட்டர் ஹேமர் எஃபெக்ட். வாட்டர் ஹேமர் எஃபெக்ட். டிஃபைன் வாட்டர் ஹேமர் எஃபெக்ட் அப்படின்னா when the pipe is suddenly closed, the water is coming it at the large impact. That type of effect is called as water hammer. To relieve the water hammer, surge tank is provided attached to the penstock near to the turbine. When the governing mechanism is suddenly closed, the water get rejected. The rejected water get collected in the surge tank. புரிஞ்சுதா கதை? By collecting the water in the surge tank, it relieves the pressure caused by the water hammer. So, அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் 36வது கேள்வி வாசிங்க. Kaplan turbine is a reaction turbine of which of the following the type? கப்லான்ல என்ன பிட்டு வச்சோம்? Axial flow type. AA. 2A வந்தனால axial flow type. அடுத்தது நெக்ஸ்ட் 37வது. Cavitation in a hydraulic reaction turbine is mostly like to occur at the turbine. எந்த இடத்துல? cavitation என்ன? ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கணும். Pressure difference ஏற்படுறதுனால வரும். When the pressure is less than the vapor pressure. ஒரு பைப் ஃப்ளோ இருக்கு. பைப் ஃப்ளோல pipe pressure is less than that of vapor pressure of the liquid. சரியா? பைப் பிரஷர் வந்து வேப்பர் பிரஷரோட கம்மியாயிருக்கு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா formation of bubbles will take place. சரியா? என்ன நடக்கும்? formation of bubbles will take place. So அந்த phenomena-க்கு பேரு the formation of vapor bubbles, formation of water bubbles will take place. Formation of bubbles will take place and the bubbles will collapse. Form என்ன ஆகும்? Collapsed ஆயிடும் சார். Collapse ஆயிட்டு it will create the noise. The formation and collapsing of the bubbles and creating the noise. This phenomena is called as cavitation. So இப்போ cavitation என்னன்னு தெரிஞ்சிச்சு. அது எங்க நடக்கும் அப்படின்னா டர்பைன்ல எக்ஸிட்ல நடக்கும், பம்ப்ல என்ட்ரில நடக்கும். டர்பைன்ல எக்ஸிட்ல நடக்கும், பம்ப்ல என்ட்ரில நடக்கும்.
பம்ப் என்ட்ரி, Okay, sir. டர்பைன் எக்ஸிட். டர்பைன் டர்பைன்ல இ எங்க இருக்கு? Yes, sir. டர்பைன்ல இ எங்க இருக்கு? E வந்து லாஸ்ட்ல இருக்கு சார். அதனால எக்ஸிட் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுவும் பர்டிகுலரா எக்ஸிட்னு சொன்னா பாதி அறிவு தான். ரோட்டார் எக்ஸிட். டர்பைன்ல ரோட்டார் எக்ஸிட். ஓகே சார். பம்ப்ல என்ட்ரில இருக்கு. என்ட்ரி. என்ட்ரிக்கு வந்து இன்னொரு பேர் இன்லெட், எக்ஸிட்டுக்கு இன்னொரு பேர் அவுட்லெட். ஓகே சார். அங்க இன்லெட் வந்து யாருன்னா இம்பல்லர் இன்லெட். பம்ப்ல வந்து இம்பல்லர் இன்லெட். இங்க ரோட்டார் எக்ஸிட் மாதிரி அங்க இம்பல்லர் இன்லெட். ஓகே சார். ஓகே. ஓகே சார். அடுத்த கேள்வி. An impulse turbine is used for high head of water. இம்பல்ஸ் டர்பைன்ல தான் பெல்டான் வரும். தலைன்னு யாரை கூப்பிடுவோம்? Pelton. அப்ப இம்பல்ஸ்னாலே ஐ ஹெட். இம்பல்ஸ்னாலே ஐ ஹெட், தலைடா அப்படின்றது. ஸோ இம்பல்ஸ் The maximum height of turbine pressure energy of water is converted into kinetic energy when passed through the nozzle from the high velocity jet of water. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஷர் எனர்ஜி வந்து ஃபுல்லாவே கைனடிக் எனர்ஜியா மாத்தி வச்சிருவாங்க இன்லெட்ல, நாசில பயன்படுத்தி. ஸோ வந்து இம்பல்ஸ் டர்பைன்னாலே வந்து கைனடிக் எனர்ஜி ஞாபகம் வச்சுக்கணும். இதனாலே வந்து போத் ரியாக்ஷன் இருக்குன்னா போத் ப்ரெஷர் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி. Okay, sir. அடுத்தது. The maximum hydraulic efficiency of the impulse turbine is first option, sir. 1 plus cos pi divided by 2. இதில் வந்து ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கணும், அப்பதான் வந்து இது. ஸோ கண்டிஷன் வந்து இந்த மேக்ஸிமம் பிளே ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி கண்டிஷன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். U ஈக்குவல் டு V by 2, பக்கெட் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஜெட் வெலாசிட்டி பை 2 ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணாதான், இந்த கண்டிஷனை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாதான் நமக்கு இது கிடைக்கும். U ஈக்குவல் டு V1 by 2 அப்படின்னு போட்டோம்னா இங்க வந்து 2 into V1 by 2. இப்போ V1 by 2 வரும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். V1 இங்கே ஒரு V1 இருக்கு. அப்போ இங்கே ஒரு U, இந்த ஃபார்முலால ஒரு U ஒன்று இங்கே இல்லாமல் இருக்கு. சரியா? மேலே ஒரு U வரணும். 2 into V1 minus U into U வரும். ஃபார்முலா எழுதிட்டீங்களா? ஹைட்ராலிக் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்முலா எழுதிட்டீங்களா? எஸ் சார். என்ன எழுதிருக்கீங்க? நோட்ல தான் சார் டிக் பண்ணி வச்சிருக்கேன் புக்ல. இல்ல, புக்லாம் டிக் பண்ணாதீங்க, தனியா எடுத்து எழுதணும். ஏன்னா புக்கு மறுபடியும் தொடவே மாட்டோம். புக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து அவ்வளோ எனார்மஸ் நோட்ஸ் இருக்கும். நோட்ல தனியா ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஃபார்முலா எழுதுங்க. நான் சொல்ற ஒவ்வொரு ஃபார்முலாவும் தனித்தனியாக எழுதி ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் எழுதி ரிவிஷன் பண்ணணும்னா ரிவிஷன் பண்ணணும். எத்தனை ஃபார்முலா இருக்கோ அத்தனை ஃபார்முலா ரிவிஷன் பண்ணணும். எஸ் சார். சரி, என்னென்ன இது இருக்கு? பிளேட் வெலாசிட்டி இருக்கு சார். ஜெட் வெலாசிட்டி இருக்கு. என்ன சார் கேட்டீங்க? கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி வந்து U ஈக்குவல் டு V1 by 2. அப்புறம் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஃபார்முலா ஒன்று இருக்கு. சாரா வெறும் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஃபார்முலா இருக்கு. 3 ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் வெறும் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன இருக்கு? 2 into V1 minus U 1 plus K cos theta divided by V1 the whole square. அப்படி இருக்கு. அதுல வந்து ஒரு டேம் விட்டாங்க, அங்க ஒரு U அப்படின்ற ஒரு டேமை விட்டாங்க. அங்க அதை ஆட் பண்ணீங்க. 2 into V1 minus U into U into U அப்படின்றத விட்டுட்டாங்க. சரியா? ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ போட்டோம்னா V1 மைனஸ் U போட்டோம்னு வச்சுங்களேன். அப்போ அது V1 U ஈக்குவல் டு V1 by 2 போட்டோம்னா V1 மைனஸ் V1 by 2 போட்டோம்னா ஆஃப் வரும். V1 by 2 வரும். அந்த V1 2 கேன்சல் ஆகிடும். V1 கேன்சல் ஆகிடும். அப்போ U by V1 மட்டும் இருக்கும். U by V1னா 1 by 2 வரும். சப்ஸ்டியூட் பண்ணா இந்த U ஈக்குவல் டு V1 by 2 போட்டா ஆன்சர் கரெக்டாக இந்த ஃபார்முலா வரும்.
ஃபர்ஸ்ட் yes sir. சப்ஸ்டியூட் பண்ணா செகண்ட் ஃபார்முலா வரும். சப்ஸ்டியூட் பண்ணி பாத்தீங்களா? இல்ல sir. பண்ணி 2 into v1 minus u into 1 plus cos pi divided by v1 square போடுங்க பாப்போம். Yes sir. ஓகே, வந்துச்சா கரெக்ட் ஆன்சரு? 1 plus cos pi by 2. Yes sir. அடுத்தது கேள்வி 40 கேள்வி வாசிங்க. If D, capital D and small d are the diameters of the runner and the jet of the Pelton wheel respectively, the number of bucket on the runner is given by. ஓகே, இப்போ சூப்பரான ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாக்கு பேரு நம்பர் ஆஃப் பக்கெட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதை கண்டுபிடிச்சவர் வந்து யாருன்னா டைகன். யார் கண்டுபிடிச்சா? டைகன். Tiger. அப்ப டைகன் வந்து நம்பர் ஆஃப் பக்கெட்டுக்கு வந்து செல்லமா இசட்னு கூப்பிட்டாரு. இசட் ஈக்குவல் டு 15 பிளஸ் கேபிட்டல் டி பை 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் டி. அப்ப கேபிட்டல் டி பை ஸ்மால் டி வந்து ஜெட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கமா அது 12 இருக்கும். ஸோ வந்து Yes sir. 15 பிளஸ் 0.5 m 12ஆல பெருக்குன்னு வச்சுக்கேன். 12 5 0.5 6 வரும். 6 கூட்டல் 15 21. யூஸ்வலா 21 பக்கெட் நம்பர் ஆஃப் பக்கெட் வந்து 21 பக்கெட் யூஸ் பண்ணுவாங்கன்றது ஒரு இது. சரியா? இப்போ இந்த இது கொஸ்டின் மூலமா டைகன் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறோம். டைகன் ஃபார்முலா என்ன சொல்லுது? 15 plus capital D divided by 2 into small d. That's the Tiger formula. ஆனா வந்து இது அவன் வந்து இசட்னு சொல்லணும்ல. இப்ப sir. ஃபார்முலா கேட்கறேன்னா ஃபார்முலா முழுசா நீ ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் பார்த்து சொன்னா என்ன நியாயம்? நீ எப்படி ஆரம்பிக்கணும்? நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் இன் த பெல்டான் வீல் is z equal to 15 plus 0.5 times of m, where m is the capital D by small d. Yes sir. சரியா? சோ அதான் Yes sir. கண்டுபிடிக்கணும். அடுத்தது Water hammer is developed in such penstock. அவ்வளவுதான், பென் ஸ்டாக்ல தான் வாட்டர் ஹேமர். இப்போ சர்ஜ் டேங்க் என்ன பண்ணும்? Collect பண்ணு sir. Relieve the pressure due to the water hammer by collecting the rejecting water due to the sudden closure of valve. Okay? Okay sir. அப்ப draft tube என்ன பண்ணும்? Draft tube is the diverging passage used in the reaction turbine alone. Draft tube is the diverging passage. Diverging passage என்ன அர்த்தம்? Diverge பண்ணு. Converging passage-க்கும் diverging passage-க்கு என்ன அர்த்தம்? Converge-னா என்ன அர்த்தம்? Converge-னா கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார். டைவர்ஜ்னா ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி. கன்வர்ஜ்னா குறுகுதல்னு அர்த்தம். கனெக்ட்னு சொல்லக்கூடாது, குறுகுதல். நாசில் வந்து நாசில் சிம்பிள் போடுவாங்க, குறுகி போறாங்க. சரியா? டைவர்ஜிங்னா விரிந்து போற மாதிரி இருக்கும். விரிதல், விரிந்து போகுதல் வந்து டைவர்ஜிங் ஃப்ளோ. குறுகி போறதுக்கு வந்து கன்வர்ஜிங் ஃப்ளோ. ஸோ இதான் வந்து நடக்குது. டிராஃப்ட் டியூப் வந்து இட் இஸ் அ டைவர்ஜிங் பேசேஜ் used in the reaction turbine. டிராஃப்ட் டியூப்னா யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? Diverging passage. Used in the Reaction turbine. Reaction turbine to convert kinetic energy into pressure energy.
to convert kinetic energy into pressure energy. Okay, sir. But draft tube என்னன்னு சொல்லுங்க. It's a diverging passage which converts kinetic energy into pressure energy, sir. அவ்வளவுதான். Diverging passage used in reaction turbine alone. அதை விட்டீங்க. Okay, sir. draft tube எங்க யூஸ் பண்ணுவாங்க? Only in reaction turbine. அப்போ உனக்கு கேள்வி கேட்கறாங்க அப்படி இம்பல்ஸ் சர்க்கிள் எத்தனை draft tube யூஸ் பண்ணுவீங்க? அதுல 0 draft tube வரும், sir. சூப்பர், வெரி குட். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆவல்னு பார்த்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் கொஸ்டின் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. 42 வாசிங்க கேள்வியை. Okay, sir. Which is the correct option for the specific feed of pump and turbine respectively? First option, sir. பம்புக்கு வந்து Q வரும், பம்புக்கு h^3/4 வரும், இதுக்கு பவர் வரும். ஓகே, ரைட் ஆப்ஷன். அடுத்தது The draft tube in a turbine serves the following purpose. என்னன்னு கேக்குறாங்க, sir. இப்போ நம்ம என்னன்னா draft tube வந்து it convert kinetic energy to pressure energy அப்படி சொன்னோம். அது மட்டும் இல்லாம it is a pressure recovering device சொல்றாங்க. pressure recovering device. draft tube வந்து எழுதிங்க, நோட் பண்ணீங்க, pressure recovering device. ஸோ இதில் draft tube இன்னும் 2 பாயிண்ட் நீங்க யோசிக்கணும். இப்போ draft tube இருக்குனால்தான் allowing turbine to be installed above the tail race level. tail race level எங்க இருக்கோ அதுக்கு மேல டர்பைனை செட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது draft tube. draft tube is allowing turbine to be installed above tail race level. Okay, sir. அது மட்டும் இல்லாம it increase the working head by and thereby increasing the efficiency of turbine. increasing the working head by increasing the efficiency of turbine. Yes, sir. அதான் draft tube பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். draft tube சர்ஜ் டேங்க்லாம் எக்ஸாம்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. Okay, sir. கொஸ்டின் ஃப்ரோன் ஜோன், draft tube, சர்ஜ் டேங்க், வாட்டர் ஹேமரு, இது மூணுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கண்டிப்பா டேம் ஷூர். Okay, sir. எஃப்எம்ல கேக்குறாங்க அப்படின்னா இந்த மூணுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வியை வந்து நமக்கு கேட்கலாம். Okay, sir. ஸோ இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? Okay, sir. ஓகே, தேங்க்யூ சாம்பியன். Thank you, sir.